அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். எதுக்குன்னா, நான் வந்து ஒரு குக்கர் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹோம் ஃபுட்டுன்ற ஒரு ஆப்பில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து வர ஆர்டர்ஸை எடுத்து நான் வந்து வீட்டிலேருந்தே ஹோம் ஃபுட்டு குக் பண்ணி நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு 8:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஆர்ட்ரு வந்திருக்கு. அதை வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அண்ட் வந்து எப்படி பேக் பண்ணி நான் வந்து ரைடர்கிட்ட கொடுக்க போகிறேன்றதை உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ மூலமாக காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம். பேன் வச்சதுக்கப்புறம் எண்ணெயை போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் போட்டுருங்க. போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாக காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அண்ட் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்து எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இப்போ வந்து இது எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இதில். ஏன்னா வெங்காயத்துக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக சூப்பராக வதங்கி வந்துடும். நல்லா வதங்கட்டும். வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து படிக்கிறவங்க, ஜாபுக்காக இந்த மாதிரி ஊரை விட்டு வந்தவங்க, இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக ஹோம் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தைரியமாக கண்டிப்பாக வந்து குக்கர் ஆப்பில் போயிட்டு ஹோம் ஃபுட்டு நீங்கள் புக் பண்ணி சாப்பிட்லாம். ப்ரைஸும் பரவாயில்ல. ப்ரைஸும் வந்து ரொம்பலாம் அதிகமாக போட்டிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கர் ஆப்பில் போயிட்டு என்ன உங்களுக்கு வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அப்படி தான், நமக்காக நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ சேம் அதே ப்ராசஸ் தான் எங்கேயும் நடக்கும். ஹெல்த்தியாக நம்பிக்கையாக நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம். இப்போது வெங்காயம் வதக்குற டைமில் வந்து நான் வந்து கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோன்னா அந்த எண்ணெய் வதங்குற டைமில் அந்த எண்ணெயில் வதங்கும் போது ஒரு மாதிரியான கலர் நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் குழம்புல வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக கெட்டியாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கிடுங்க. நான் வந்து இதை வந்து 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு வீடியோ. 1 இயராக வந்து நான் இந்த மாதிரி தான் குக்கரில் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். இன்றைக்கி வந்து எனக்கு நைட்டு இந்த மாதிரி ஒரு 9:15 கொடுக்க வேண்டிய ஆர்டர் இது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் கத்திரிக்காய் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு எண்ணெயில் நல்லா வதங்கணும் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலாஸ் போட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்குற டைமில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள், நீங்கள் குவான்டிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இது 500 ml குழம்பு செஞ்சிட்ருக்கனால அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் நான் போடுறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்பைசஸ் அதிகமாக கேட்பாங்க, கம்மியாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க.
நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, ஒரு பத்தை தேங்காய், அப்புறம் வந்து ஒரு 4 தக்காளி, அந்த மாதிரி வந்து 2ம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் வந்து இன்னொரு சைடு வந்து புளியும் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு புளிப்புத்தன்மை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். எல்லாம் உங்களோட இதுதான், விருப்பம்தான். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுடலாம். இப்போ மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம வந்து தேங்காய் அண்டு இது தக்காளி 2யும் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம இதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான். இந்த மசாலா நல்லா வதங்குறப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்கியாச்சு. இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் புளியை ஊற வச்சு எவ்வளோ குவான்டிட்டி இத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து புளி தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வேக விடலாம். அவ்வளோதான். ஒரு பிளேட் வந்து நம்ம இது மேலே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வருது. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை தூவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் குக்கர் பாக்ஸ். குக்கர்லேயே கொடுத்துருவாங்க எங்களுக்கு இந்த மெட்டீரியல் பேக் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து 500 ml. இதை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா டஸ்ட் இருக்கும், நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம குழம்பு பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பு வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து ரைடர் வந்துடுவார். ரைடர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து குக்கரில் கொடுத்த பேக்கிங் கவர் அண்ட் இதுதான் குழம்பு பேக் பண்ணணும். இந்த பாக்ஸை வந்து இதில் வச்சு நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம். வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உள்ள பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க. டேப் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இப்போ ரைடர் வந்து அசைன் பண்ணிட்டோம். நாங்கள் ரைடர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, பாய்.